பெரும்பான்மையான இடங்களை பிடிக்காம போனதுக்கு கட்சியில நிர்வாகிகள் முழுமையா வேலை செய்யாம போனதுதான் அப்படின்னு அதிமுக மேலிடத்துக்கு தினந்தோறும் புகார் மேல புகாரு போயிட்டே இருக்குதுங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, தொகுதிக்குள்ள வேலை செய்யாம தொகுதி மாதிரி வேலை செஞ்சாங்க, தொகுதிக்குள்ள இருந்துகிட்டே உள்குத்து வேலைகளை செஞ்சாங்கன்னு பட்டியல் போட்டு கார்டனுக்கு புகார் போனதான். விசாரணைக்கு வாய்ப்பான் பேசிக்கிட்டாங்க. ராஜ்யசபா தேர்தல்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சாமா. ஆனா பண்ருட்டியாருக்கு பதிலா SRBக்கு கிடைச்சிருச்சான் சொல்லிக்கிட்டாங்க. ராதாபுரத்துல வக்கீல் இன்பதுரையே எம்எல்ஏ ஆக்கின தலைமை இப்போ ராஜ்யசபா எம்பியா வக்கீல் விஜயகுமார் அறிவிச்சதால முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனும் அவரோட மகன் மனோஜ் பாண்டியனும் இது என்ன அரசியல்னு புரியாம இருக்காங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, உள்ளாட்சி தேர்தல்ல மேயர் பதவி, சேர்மன் பதவி, அடுத்து வர்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு வாங்குறதுன்னு இப்பவே கட்சியில பல பேர் போட்டியில குதிச்சிருக்காங்களாம். பல பேர் சென்னையிலே தங்கி இருக்காங்களாம். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இதுக்கு இடையில மேலிடத்துல யாரோட கை ஓங்கி இருக்குதுன்னு கணிக்கவே முடியலீங்களா. ஏன்னா அமைச்சரவை பட்டியல்ல எல்லா தரப்பும் கலந்து இருக்காங்களாம். ஆனாலும் ஒரே பிரிவுல 10 அமைச்சர் டவுட்ட கொடுக்குதான். பேசிக்கிட்டாங்க. நண்பா, அமைச்சருங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு அப்பப்போ ரிப்போர்ட் கொடுக்க தனி டீம் ஒண்ணு களத்துல இறங்கி இருக்காங்க. போன தடவை மாதிரி சலசலப்பு உருவாக கூடாதுன்னு ஏற்பாடா சொல்லிக்கிட்டாங்க. எல்லா மட்டத்திலையும் கட்சியை பலப்படுத்த அதிமுகவுல அதிரடி நடவடிக்கைகள் தொடருமா. குறிப்பா பாசறையில உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதவிகளும் தேடி தேடி வருமா. பேசிக்கிட்டாங்க. இப்போதைக்கு எல்லோரோட கவனமும் மதுரையில, அதுவும் திருமங்கலம் பக்கத்துல திருப்பரங்குன்றத்துல இடைத்தேர்தல் வரப்போகுதே, என்ன செய்யறதுன்னு தானா. ஏன்னா அது நகரமும் கிராமமும் சேர்ந்த பகுதியா. சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல சீட்டு வாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் AK போஸ், முத்துராமலிங்கம் 2 பேருக்கு கடும் போட்டியா. ஆனா பொதுக்குழு முத்துக்குமாரு, பாசர செல்வம், வக்கீல் ரமேஷ் இவங்க பேரு தான் மேலிடத்துல அடிபடுதான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா.